வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு பழமொழி பார்க்க போறோம். என்ன பழமொழினா, ஆலும் வேலும் பல்லுக்கு உறுதி, நாலும் ரெண்டும் சொல்லுக்கு உறுதி. அந்த பழமொழியோட விளக்கத்தை தான் பார்க்க போறோம். என்னன்னா, ஆலும் வேலும் பல்லுக்கு உறுதி. ஆலங்குச்சும் வேலங்குச்சி வச்சு பல்லு தேய்ச்சா பல்லு உறுதியாகும் அப்படின்னு. பழங்காலத்துலலாம் இந்த டூத் பேஸ்ட்டு எல்லாம் கண்டுபிடிக்கப்படாத காலம். நெல்லில் உள்ள அந்த உமியை அந்த கறியாக்கி அந்த உமிக்கறியோட உப்பு சேர்த்து அப்படி தான் பல் தேய்ச்சாங்க. அதனால் சொத்த பல் இல்லாமல் இருந்து. இன்னொன்று அவங்க என்ன செய்வாங்கன்னா, அப்படி உமியெல்லாம் இல்லாத பட்சத்தில் அந்த ஆலங்குச்சியில் ஒரு பால் இருக்கும். ஆளில் இருக்கிற பால் அது அந்த பல்லுக்கும் அந்த பல்லுக்கும் ஈருக்கும் நல்ல ஒரு பலத்தை கொடுக்கும். அது மாதிரி வேலுனா வேப்பங்குச்சி. வேம்பு அதிக மருத்துவ குணம் நிறைந்த ஒரு மரம். அது எப்படின்னா, அதில் உள்ள குச்சியால் நம்ம பல் துலக்கும் போது பல்லில் உள்ள பூச்சிகள் எதுவுமே பூச்சிலாம் வராமல் அதனால சொத்தை பல் வராது. அப்படி பாதுகாக்கக்கூடியது, உறுதி அளிக்கக்கூடியதுனால தான் ஆலும் வேலும் பல்லுக்கு உறுதி. எப்படி ஆலும் வேலும் பல்லுக்கு உறுதி அளிக்கிறதோ அதே போல இந்த நாலும் ரெண்டும் சொல்லுக்கு உறுதி. நாலுனா நாலடியார், 4 அடிகளை கொண்ட நாலடியார், வாழ்க்கையை பற்றிய அறக்கருத்துக்களை கூறுகின்ற நாலடியாரும். நாலும் இரண்டுன்னா 2 அடிகளில் வாழ்க்கையில் உள்ள தத்துவங்களை எடுத்து எம்புகின்ற திருக்குறள். இந்த 2ஐயும் நம்ம நல்லா கற்று தேர்ந்து வந்தோம்னா, இதை கற்று தேர்ந்து மட்டும் இல்லாமல் அதை வாழ்க்கையில் நம்ம கடைபிடிச்சோம்னா நம்ம வாழ்க்கையில் என்னைக்குமே பலம் பெற்று வாழ்க்கையே ஒரு பலம் பெற்று ஒளி வீசக்கூடியதாக இருக்கும். நமக்கு என்னைக்குமே அது சொல்லுக்கு உறுதினா நம்ம வாழ்க்கையே ஒரு உறுதியாக தன்னம்பிக்கையோடையும் மன உறுதியோடையும் நம்ம அந்த உலகத்தில் வாழ முடியும். எதையும் ஏற்று வாழ முடியும். அந்த ஒரு நிலையை ஏற்படுத்தும். அதனால்தான் ஆலும் வேலும் பல்லுக்குறுதி, நாலும் இரண்டும் சொல்லுக்குறுதின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு இந்த பழமொழிக்கான விளக்கத்தை நம்ம நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டோம். வணக்கம்.